வணக்கம். இது எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போது எனக்கு இந்த நியூஸ் முன்னாடிலாம் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கின்ற போது இதெல்லாம் சும்மா கிளப்பி விடுறாங்க. இத்தனைக்கு ஒரு அரசியல் வேற வந்துட்டாரு வேணும்னு சும்மாவே. அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஃபைட்லேயே இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய பேசுவாங்க. அப்புறம் தெரியாதனமாக இப்போ ரீசெண்டாக வந்த அந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் வந்து போடுற சோஷியல் மீடியா போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி இன்னும் ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தது. பட் பெருசாக எனக்குலாம் நமக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வந்து பெருசாக நம்ம எல்லாம் இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணி மாட்டேங்க. சும்மா இதை வந்து நம்ம ரொம்ப ரொமாட்டிசைஸ் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் போயிடுச்சு. அவர் யாருமே அவ்வளோ பிலீவ் பண்ணியிருக்கல. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் கூட நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்னென்னு கேட்டால் தாவேகா தலைவர் விஜய், தளபதி விஜயும் வந்து அவங்களோட மனைவியும் வந்து சங்கீதா அவங்களும் வந்து அவங்க மனைவி வந்து இப்போ செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து இப்போ டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கூட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் கூட அது வந்ததுக்கப்புறம் கூட இது எவனோ யாராவது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் வேறு அப்போ அது ஆல்ரெடி ஊறப்பட்ட அலிகேஷன்ஸ் அவர் மேலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் பிரச்சனை, கரூர் பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக வரைக்கும் இந்த எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அவர் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. சரி, இதுவும் இதே மாதிரி யாராவது வந்து அந்த லாஸ்ட் வீக் கூட ஏதோ ஸ்பீச்சில் வந்து எழுதி கொடுத்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது சும்மா எவனோ எடிட் பண்ணி போட்டிருக்கான்னு பார்த்தா கடைசியில் நியூஸஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் வந்த உடனே இவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போட்டு அது உங்களுக்கு தெரியும். அந்த நியூஸ் சேனல் பர்டிகுலர் நியூஸ் சேனல் இதுதான் சாக்குன்னு போட்டு தேய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவங்களோட பர்சனல் அந்த விஷயத்த கூட இது வந்து பார்க்காம அரசியல் இதில் எப்படி அவரை போட்டு அமுத்தி அப்படியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் நம்ம பேசக்கூட நம்ம யாருமே பேசவும் கூடாது. இது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். பட் அகைன் நம்ம வந்து என்ன ஏதுன்றது மட்டும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஓவராலாக நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் 2021 ஆரம்பிச்சது. அகைன் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து எப்போ மேரேஜ் பண்ணாங்க தெரியும். 1999 அப்போவே வந்து விஜய்க்கும் சங்கீதா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 96 வந்து அவங்க வந்து பூவே உனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு லண்டன்ல இருந்து அவங்களோட ரசிகையாக இருந்த இந்த சங்கீதா அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஊருக்கு வந்து விஜய் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட இன்னசென்ஸ் எல்லாம் பிடிச்சி வீட்டிலலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாண பேச்சுக்கள்லாம் எடுத்து அப்படியே 1996 99 வரைக்கும் அப்படி இப்படி பேசி கடைசியில் ஓகே 1999 கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் 2000 சஞ்சய் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அப்புறம் 2005 2வது குழந்தை திவ்யா அவங்களாம் பிறந்திருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ இருந்து 25 வருஷம் இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவரோட கெரியர் பீக்னா ஒரு 2015 20 சொல்லலாம். அப்போதான் வந்து மெர்சல் அப்படின்னு என்னதான் ஆவரேஜ் படம் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே போகக்கூடிய அளவுக்கு நல்ல படங்கள் வந்தது. இந்த அப்போ வரைக்கும் கூட நீங்கள் நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். அவரோட மனைவி வந்து அவங்களோட வந்துட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம அவங்களோட வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். முக்கியமாக கடைசியாக நம்ம பார்த்தது மாஸ்டர் ஆடியோ லான்ச்னு எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் இந்த வாரிசு இதுக்கு வந்தாங்களா எனக்கு தெரியல. மேபி மாஸ்டரில் எனக்கு பார்த்த நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. இத்தனைக்கும் அவர் வந்து அவங்களோட பசங்களோடைய ஒய்ஃபோடையே இருக்கிற பப்ளிக் அப்பியரன்ஸ் கூட அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த லைம் லைட்டில் கொண்டு வர வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சதாக தான் இருக்கும். இத்தனைக்கும் அவரே கொஞ்சம் சை டைப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போது ரீசெண்டாக இல்லைன்னா யார் எதை வச்சு பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனைக்கு ரீசெண்டாக வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அதை பற்றி பேசினது உங்களுக்கே தெரியும். இதில் என்ன இருக்குது, த்ரிஷா அவங்களோட இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2021 அப்போ வந்து இது 2021 எப்படி ஆரம்பிச்சதுங்கன்றது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா 2022 23 ஆரம்பத்தில் தான் வந்து லியோ ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 2 பேர் சேர்ந்து நடிச்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் லியோவில் தான் 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க. சரி, அந்த டைமில் தான் வந்து மேபி அவங்க சேர்ந்து இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. நான் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் அது அவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ண சொல்ல, நான் ஒரு சொல்கிற யுகத்தினால மற்றவங்களாம் சொல்கிறத வச்சு நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்கிறேன். நான் வந்து இது கரெக்ட் தான் உண்மைனான்றது எந்த ஒரு இடத்துலையும் எதுவும் சொல்ல. அகைன் அந்த மாதிரி இத்தனைக்கும் வந்து அதுக்கப்புறம் படத்தில் வர விஷயங்களை நம்மளால சும்மாவே இல்லாமல் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை ரொம்ப ரொமாட்டிசைஸ் பண்ணி இத்தனைக்கும் அவங்க த்ரிஷா வந்து 2 பேர் இருக்கிற சேர்ந்து அந்த நாய்க்குட்டி வச்சிருக்கிற ஒரு லிஃப்ட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் போட்டு அதை நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா எடுத்து அவர் தானே லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை கேட்டு இது அவங்களுக்கே கண்டிப்பாக அந்த நியூஸ்லாம் போகும்ல. அப்புறம் 2021 இருந்தே இந்த விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு போல இருக்கு. எனக்கு 2021 எப்படி ஆரம்பிச்சதுக்கான விஷயமே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 22 23 வரைக்கும்லாம் எப்பயாவது ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. பட் முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் 2022 தான் உங்களுக்கே தெரியும் 23 வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. 24 அதுக்கப்புறம் ரொம்பவும் ஃபேமிலியும் பெருசாக கண்டுக்காமல் சேர்ந்து கூட இல்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து எதாவது மென்ஷன் பண்ணுறாங்க.
பட் அகைன் வந்து அவங்க ரொம்ப குற்றச்சாட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக கூட எதுவும் வராமல் பார்த்துக்கிறாங்க, எங்கேயும் போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ உண்மை எதுன்னு தெரில. ஏன்னா இதை வச்சு இதை இவங்களாக நிறைய பேர் கிரியேட் பண்ணி விட்றாங்களான்றது கூட தெரில. இன்னும் நம்ம இந்த விஷயங்கள் எதுவுமே அவர் தரப்பு தான் கேட்காம ஜஸ்ட் லைக் தட்னு போட்டு அடிக்கிறது கொஞ்சம் இது. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் போய்கிட்டே இருந்தது. அவர் வந்து இப்போ வேற உங்களுக்கே தெரியும், கடைசி ஒரு வருஷமா இந்த எலெக்ஷன் நெருங்க எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும். கரூர் சம்பவத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவர் மாதத்துக்கு ஒரு அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் இப்படி ஒரு அடி விழுந்திருக்கு. ஏன்னா மற்ற விஷயங்கள் கூட ஓகே, இதில் வந்து ரொம்பவும் அது ஒரு மாதிரி கேரக்டரே வந்து எப்படி அசாசினேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தானே சொல்லப்படுது. ஏன்னா அவர் தரப்பு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் லைக் தட் இவங்க பெட்டிஷன் இது மாதிரி ஏன் இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணுங்கிறத கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்கு. 2021 23 24 இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அப்பயே பண்ணாமல் கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ பண்ணுறதுங்கிறத வச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் கூட நான் தலையிட விரும்பலை. இப்போது இந்த விஷயத்தினால அவருக்கு இன்னும் ஒரு தேர்தல் சமயத்தில் அவருக்கு இன்னும் ஒரு பின்னடைவு ஏற்படுமோன்ற விஷயங்கள் தான் நிறைய பேர். ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸே இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் நடந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இப்படிதான்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் போய் என்னன்னு முட்டு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அது கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து இல்லைன்னு சொல்லி என்னதான் பண்ணாலும் இப்போ இந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்கிறது கூட இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உண்மையானதாக பண்ணியிருக்கிறதா அப்படின்ற கூட எனக்கு இதெல்லாம் தெரியல. பட் அகைன் அவர் தரப்பு வாரத்தை கேட்கறதுக்கு ஏப்ரல் டைம்ல அப்போதான் வாய்தா கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அப்போ வந்து இது ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க. அகைன் அப்போ போய் அவர் தரப்புல என்னென்ன சொல்றாங்கன்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம ஃபர்தராக இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசணும்னே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பப்ளிக் வந்துருச்சு, கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்றதுல தாண்டி இது அவங்களோட பர்சனல் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்து சிஎம்மான ஐ மீன் பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து என்னென்னமோ இதை விடலாம் பண்ணியிருக்காங்கன்றத அதை நான் வந்து எக்ஸ்கியூஸாக சொல்லலை. இது வந்து அவங்க பண்ணிட்டாங்க இது பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இது இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்கா இது இன்னும் கொஞ்சம் விடுமே. ஏற்கனவே கரூர் ஒரு பெரிய பிளாக் மார்க் அவரோட கெரியர், ஐ மீன் பொலிட்டிக்கல் கெரியர்ல இது இன்னொரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒன்று சொல்லும் போது இதை சும்மாவே விட மாட்டாங்க. எல்லாரும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் பர்சனல் லைஃப்னு கொஞ்சம் பேர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்காங்க. ஆமாம், இது அவரோட பர்சனல் லைஃப். அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல அது ஃபர்ஸ்ட் உண்மையா இல்லையான்னு கூட தெரியல. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது எப்படின்னு நீங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம்டு இல்லை அப்படிதான் இருப்பாரு நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவ்வளோ நம்ம பார்த்தது இன்கேஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவரு கொஞ்சம் கூட யோசிக்கலையான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி. நம்ம எப்படியும் அரசியலுக்கு வர போகிறோம், நம்ம ஒரு மக்களை இருந்து நம்மளை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்க. நாம அந்த இடத்துல எங்கேயும் வந்து அவர் வந்து யோசிக்கலையே. ஐ மீன் நான் உண்மையாக இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மேபி அந்த மாதிரி யோசிச்சிருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாருன்னு தான் நான் நம்புறேன். இந்த ஃபேமிலி விஷயங்கள் அவர் வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காங்க, தனியாக இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பெருசாக நமக்கு என்ன இதுன்னு எனக்கு யாருக்குமே விசிபிலிட்டி இல்லை. உட்காந்து நிறைய பேர் யூடியூப்ல இந்த இதை எல்லா நியூஸ்லையும் போட்டாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தான் போட்டால் நியூஸஸ் வருது, ரீல்ஸ் வருது, அதை வச்சு மீம்ஸ் வருது. அதுக்கப்புறம் இதுதான் மற்றவங்க பார்ட்டியில் வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணுவாங்க, சும்மாவே விட மாட்டாங்க. இதெல்லாம் கிடைச்சா இனி இதை வச்ச ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அதெல்லாம் தான் வந்து இன்னும் வந்து இதாகும். இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அந்த டைம்ல வந்து பண்ணவங்க தலைவர்களையா ஏத்துக்கிட்டாங்க. இந்த டைம்ல ஏத்துப்பாங்களான்னா இதை வச்சு இப்போ நோண்டுவாங்க. அப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லை, அப்போ செய்தியில கூட இந்த விஷயங்கள் வர்றது இது. ஆனால் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் இதை பற்றி இன்னும் மோசமாக பேசி ஒரு மாதிரி அவரோட இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்பெல்லாம் வந்தா இன்னும் ஒரு பர்சனல் இதை வச்சு பர்சனல் அட்டாக் பண்ணுற தப்பு. அவரோட தனிப்பட்ட விஷயம் கோர்ட்டில் இருக்க கேஸு அது வந்து நீதிமன்றம் வந்து அதை வந்து விசாரிச்சு அது உண்மைதானா அந்த விஷயங்கள் அவங்க பார்த்துப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம அந்த எந்த ஆக்ட்ரஸ்னு கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கேப்ல வந்து நிறைய ஆக்ட்ரஸ்க்குள்ள நம்ம பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் இந்த விஷயத்த எவ்வளோ ஈஸியாக வேணால் தெரியாமல் பண்ணிடலாம். இத்தனைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரசியலுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுங்கிறது அவருக்கான தேவையா நீங்கள் நினச்சி பாருங்கள். வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. வராமல் இருந்திருந்தா பல வருஷத்துக்கு 2 படம் 1 படம் நடிச்சு நம்ம எல்லாரும் ஜாலியாக படம் பார்த்தோமா, அவரோட படம் ஒவ்வொன்றுத்துக்கு வெயிட் பண்ணோமா, சூப்பராக போயிட்டு இருந்திருக்கேன். வந்து இந்த மாதிரி அவரோட சேர்ந்து அவரோட ரசிகர்களும் நம்ம எல்லாம் ரொம்பவும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு முகம் கூட காட்ட முடியாத அளவுக்கு இப்போ போகுது. இப்போ நம்ம யாராவது கிட்ட போய் தாவேக்கான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி பண்ணி வைக்கிறாங்கன்றது நான் வந்து எந்த சைடுக்கு ப்ராப்ளம் தெரியல. இருந்தாலும் நமக்கு இப்போ நம்ம அவ்வளோதானே, நம்ம எதுவும் பேச முடியாத அளவுக்கு தானே நம்ம இருக்கோம். பட் அகைன் இந்த விஷயங்கள் நீ கோர்ட்டில் இருக்குது, அது ஃபர்தராக வந்து அவங்க வந்து பேசி அது என்ன விஷயங்கள் ஆகுன்றதாகும். அகைன் இந்த மாதிரி அது இன்கேஸ் உண்மையாக இருந்தால் ஐ மீன் டிவோர்ஸ் ப்ராசஸ் அது ஃபர்தராக போனாலும் அவருக்கு ஒரு பின்னடைவு தான். ஐ மீன் அது அவர் பர்சனல் லைஃப்பில் அவருக்கு ரொம்ப இதனால் பாதிக்கப்படுவார். பட் அகைன்
இந்த விஷயத்துல இனி அவர் என்ன அவர் சைடு இருந்து என்ன எந்த ஒரு இதுவும் வரல. அவர் வந்து அவர் சைலண்டாக தான் இன்னும் இருக்காரு. அவர் சைடு தரப்புலேருந்து எந்த ஒரு அழிவிப்போ இதுவும் வரல. பட் அகைன் அட்லீஸ்ட் எலெக்ஷனில் ஃபர்தராக கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் விஷயங்கள் போகும். இந்த விஷயங்கள் எதுவுமே அவரோட அரசியல் வாழ்க்கை ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அகைன் சிம்பிள், இதை வந்து எல்லா இடத்துலையும் போட்டு நொய்யின்னு உட்காந்து பேசி ரொம்ப சிரமப்படுத்தாமல் அவங்களே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது எங்களோட பர்சனல், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, நான் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இதை போட்டு திரும்ப இதை பாருங்கள், எலெக்ஷன் வரைக்கும் குத்திட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சாரத்துலையும் இதை சொல்லி சும்மாவே விட மாட்டாங்க. இனி இது வேற கிடைச்சிருச்சா, இனி எல்லா மேடைக்கு மேடை இதை சொல்கிறதாகட்டும், சோஷியல் மீடியாவில் போடுறதாகட்டும், இதை வச்சு மீம்ஸை கிரியேட் பண்ணுறதாகட்டும், கொஞ்சமாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருப்பாங்களா? அவ்வளோ அவரோட பர்சனலி அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அது யாருன்னு கூட தெரியல. நம்ம அதுக்குள்ளே இங்கெல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்பவும் ஒரு மாதிரி இப்போ அது இன்கேஸ் இது உண்மையாக இல்லைன்னா அந்த நடிகை அவங்களுக்கும் தானே இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட பர்சனலாக அவங்களுக்கு எவ்வளோ இப்போ இன்கேஸ் இது உண்மையாக இல்லைன்னா இருந்திருக்கும். இவர் மேலே ஒரு மதிப்பு அதையும் வந்து எந்தாவது ஒரு இடத்துல இவர் பண்ணியிருப்பாரோன்ற விஷயங்கள் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இதனால ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு ஒரு ஒரு ஆதரவு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை போட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் ஐயோ இவர் பண்ணிட்டாரு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் ரொம்பலாம் இந்த விஷயத்தை நோட்ட வேண்டாம். அது அங்கே பர்சனல் இருக்குது, அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டோம். இந்த விஷயத்தை இதோட விட்டுறது, ஐ மீன் நாம பெருசாக இந்த உட்காந்து இந்த போட்டு நோடிக்கிட்டு இருக்கிறது இல்லைன்னா நமக்கு வரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ அதை பாருங்க. அடுத்தவங்க குடும்பத்தில் இப்படி ஒன்று ஆச்சுன்னா உடனே ஜாலி இதை பற்றி நம்ம பேசி நீ கொஞ்சமாக ஆர்காசம் அடைஞ்சிக்கலான்ற மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ண வேணாம். அரசியல் ஐ மீன் அந்த இடத்துல தான் அப்படி உட்காந்து கழிச்சு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ண வேணாம். அப்படி பேசினா இப்போ விஜய் ஃபேன்ஸ் திரும்ப பேச ஆரம்பிச்சா எப்படி பேச முடியும்? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க இங்கே விட்டா நோண்டி எடுத்து என்னென்ன பண்ணாங்கிறது ப்ரூஃபோட கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு இது பண்ணிடுவாங்க. அதனால ரெண்டு சைடு இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இன்கேஸ் பப்ளிக் லைஃப்ல அவர் என்னென்ன பண்றாரு, இதுக்கப்புறம் என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாரு, எலெக்ஷன் விஷயங்கள் என்ன பண்ண போறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா அதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி அதுல விஷயத்துல அவர் இம்ப்ரூவ் ஆனா ஓகே. இந்த விஷயத்துல என்ன ஏதுன்றதை கோர்ட் சொல்லணும், அவரு டிசைட் பண்ணணும், அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கிட்டோம். நாம இதை போட்டு நோண்டி டெய்லி இதோட அப்டேட் என்ன, இப்படி என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நம்ம எதுவும் பெருசாக இதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க வேணாம். நேற்று ஒன்று வந்துச்சு, அது ரொம்ப பூம் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். அவரை பற்றி ஏதாவது சின்ன நியூஸ் வந்தாலே போட்டு நோண்டி எடுத்துருவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இத்தனைக்கும் அவரோட பர்சனல் லைஃப்ல இது ஒரு பெரிய பிளாக் மார்க். அவர் எங்கேயாவது இடத்துல நினைச்சிருக்க மாட்டாரான்னு இருக்கு. ஏன்னா கரூர் இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ வரைக்கும் வச்ச ஏண்டா வந்தோன்ற இதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருந்தாரா? எதிர்பாருங்க, கொஞ்சம் தடங்கள் வரும்ன்றதுலாம் வேற. இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பாருங்கிறது எனக்கு தெரில. வாட் எவர் அவங்க ரெண்டு பேர் இன்கேஸ் உண்மையாக இருந்து அவங்க ஒய்ஃப் சைடும் இன்கேஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு இப்போ த்ரிஷாவை ஒரு நடிகை வந்து ஒரு கட்சி தலைவர் பேசினது அவங்களுக்கும் நிறைய இடத்துல ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்களும் நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். இவ்வளோ நாள் அதை வந்து வேறு மாதிரி பேசிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இல்லை ரூமர்ஸ்னு போட்டு நோடாமல் ஜஸ்ட் லைக் தான் அதை விட்டுறது நல்லது. இத்தனைக்கும் அந்த விஷயங்கள் நேற்று வந்ததே ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன், ஏதோ கோர்ட்டில் என்ன ரிலீஸ் பண்ணுற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். ஒரு நாலு இந்த பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இது பர்சனல், இந்த விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் பண்ணாங்க, அந்த விஷயங்களே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க. வந்தாச்சு, எல்லா நியூஸில் பிளைண்டாக போட்டாச்சு. இதே விஷயத்த அந்த வேற அவங்க பெரிய வீட்டில இருந்து வந்து போட்டிருந்தா இப்படி இருந்து மீடியா போட்டிருப்பாங்களா இந்த விஷயத்த? ஃபர்ஸ்ட் போடுறாங்களா இந்த விஷயத்த? எவ்வளோ பேர் நிறைய பேர் இந்த ரூம்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அந்த ஃபேமிலி பற்றி அந்த இதில் நடக்கிறத பற்றி எதை போடுறாங்களா? இல்லைல்ல. ஆனால் இங்கே மட்டும் இவ்வளோ போட்டு இவ்வளோ அடிக்கிறது ஏன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி யாரோ ரெடிட்டில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிப்பாங்க. சவுக் சங்கர் கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அகேன் வாட் எவர், திரும்ப சொல்கிறதா தான் இது அவங்க பர்சனல், அவங்க டீல் பண்ணிக்கிட்டோம். நம்ம பொது வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காருன்றதான் முக்கியம். அப்படி பார்த்தா அவங்க சைடு இதை விடலாம் மோசமாலாம் இருக்குது. அதனால் பொது வாழ்க்கையில் என்ன ஏதுன்றதை பார்த்து அவர் என்ன எப்படி பண்ணுவார், ஐ மீன் நல்லபடியாக அவர் தலைவராக இருப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா இப்படி தான் இருக்கும். பட் அகெயின் பெட்டர் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப போட்டு டிஸ்கஸ் பண்ணி நோண்டாமல் இதை அப்படியே விட்டுருங்க. அது கோர்ட் பார்த்துக்கும், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகெயின் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வந்து இதை உட்காந்து டெய்லி ஒரு 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நோன்ற அளவுக்குலாம் நமக்கு இந்த விஷயத்தை உட்காந்து பேசுகிற அளவுக்கு நம்மளும் ஊரில் இருக்கிற உட்காந்து கிளவிங்க பேசணும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு 1008 வேலை பற்றி பொழப்பு இருக்குது. நாளைக்கு இதை உட்காந்து ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுங்க, உட்காந்து ஏதோ வேறு எதாவது பற்றி பேசுங்க. நாமளும் அதே மாதிரி வேறு எதாவது பற்றி பேசலாம். இந்த டாப்பிக்கே இன்றைக்கி நான் பேசினதுக்கே மனுஷங்க இன்கேஸ் நிறைய பேர் அஃபண்ட் ஆகிருந்தா இதே நீயும் அவங்கள மாதிரி உட்காந்து பேசி இது பண்ணுறேன்னு. ஏன்னா எனக்கு மிஞ்சி போனால் 50 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அகைன் வேறோட வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.